ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் சிஏ ஷார்ட்ஸ் வித் ஹனி. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இப்போல்லாம் வீடியோஸ் போடணும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்டாட்டிக் ஜிகே தான் பார்க்க போகிறோம். ஸ்டாட்டிக் ஜிகேயில் இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் டைகர் ரிசர்வ். ஓகேவா, இந்தியாவில் என்னென்ன டைகர் ரிசர்வ் இருக்குது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட்டில் உத்தரகாண்டில் என்னென்ன டைகர் ரிசர்வ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டில் பாருங்கள், ஜிம் கார்பெட் டைகர் ரிசர்வ், ராஜாஜி நேஷ்னல் பார்க். ஆச்சும் ஜிம் கார்பெட் டைகர் ரிசர்வும் ராஜாஜி நேஷ்னல் பார்க்கும் எங்கே இருக்குது அப்படின்னா உத்தரகாண்டில். அதாச்சும் ஒரு டைகர் ரிசர்வ் அப்படிங்கிறது ஒரு நேஷ்னல் பார்க்காகவும் இருக்கலாம், ஒரு வைல்ட் லைஃப் சாங்சுரியாகவும் இருக்கலாம். ஓகேவா, அதாச்சும் ஒரு நேஷ்னல் பார்க் அல்லது ஒரு வைல்ட் லைஃப் சாங்சுரி வந்து டைகர் ரிசர்வாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பாருங்கள். ஆச்சும் இங்கே ராஜாஜி அப்படிங்கிறது இருக்குல்ல, ராஜாஜிட்ட யாராச்சும் உத்தரவு போட்டாங்க அப்படின்னா, ராஜாஜி கிட்ட யாராச்சும் உத்தரவு போட்டாங்க அப்படின்னா அவர் வந்து காண்டாகி என்ன பண்ணுவார்னா ஜிம்முக்கு போயிடுவார். ஓகேவா, ஆச்சும் ராஜாஜி கிட்ட யாராச்சும் உத்தரவு போட்டாங்க அப்படின்னா அவர் காண்டாகி ஜிம்முக்கு போயிடுவார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து போகலாம். அடுத்து தெலுங்கானாவில் என்னென்ன டைகர் ரிசர்வ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஹவால் டைகர் ரிசர்வ், நாகார்ஜுனா சாகர் ஸ்ரீசைலம் டைகர் ரிசர்வ். ஓகேவா, ஹவால் டைகர் ரிசர்வ், நாகார்ஜுனா சாகர் ஸ்ரீசைலம் டைகர் ரிசர்வ், இந்த ரெண்டுமே எங்கே இருக்குது அப்படின்னா தெலுங்கானாவில் இருக்குது. ஓகே, இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பாருங்கள். அதாச்சும் இங்கே நாகார்ஜுனா அப்படிங்கிறது இருக்குல்ல, நாகார்ஜுன் ஞாபகம் வச்சுக்கோங்க. நாகார்ஜுன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கானா சாங் பாடுறாங்க. எப்படி அப்படின்னா ஹவா ஹவா அப்படின்னு சொல்லிட்டு கானா சாங் பாடுறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆச்சும் நாகார்ஜுனா அவர் வந்து கானா சாங் பாடுறாரு. என்ன பாட்டோம்னா ஹவா ஹவா அந்த சாங் வந்து பாடுறாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த நாகார்ஜுனா சாகர் ஸ்ரீசைலம் டைகர் ரிசர்வ் இதுதான் வந்து நம்ம இந்தியாவில் வந்து லார்ஜஸ்ட் டைகர் ரிசர்வ். ஓகேவா, ஆச்சும் நம்ம இந்தியாவில் லார்ஜஸ்ட் டைகர் ரிசர்வ் எது அப்படின்னா நாகார்ஜுனா சாகர் ஸ்ரீசைலம் டைகர் ரிசர்வ். ஓகே, அடுத்து போகலாம். அடுத்து மத்திய பிரதேஷில் என்னென்ன டைகர் ரிசர்வ் இருக்குது அப்படின்னா பந்தவர்கா டைகர் ரிசர்வ், சாத்புரா டைகர் ரிசர்வ், கன்ஹா டைகர் ரிசர்வ், பன்னா டைகர் ரிசர்வ், பெஞ்ச் டைகர் ரிசர்வ், சஞ்சய் துப்ரி டைகர் ரிசர்வ். ஓகேவா, அச்சு இந்த டைகர் ரிசர்வ்லாம் எங்கே இருக்குது அப்படின்னா மத்திய பிரதேசில் இருக்குது. ஓகே, அச்சு பந்தவர்கா, சாத்புரா, கன்ஹா, பன்னா, பெஞ்ச், சஞ்சய் துப்ரி. ஓகே, இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பாருங்கள். அச்சு இங்கே சஞ்சய் அப்படிங்கிற ஒருத்தவங்க இருக்காங்க. அதேமாதிரி இங்கே கன்ஹா. அச்சு சஞ்சயும் கன்ஹா இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அச்சு அவங்களோட ஊரில் மத்தி அப்படிங்கிறது சென்டர். ஓகேவா, மத்தியில் ஒரு பெஞ்சு போட்டு தலையில் ஒரு பானையை வச்சுட்டு பந்தாவா உட்காந்துருக்காங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, அச்சு சஞ்சயும் கன்ஹாவும் அச்சு மத்தியில் ஒரு பெஞ்சை போட்டு தலையில் பானையை வச்சுட்டு பந்தாவா உட்காந்துருக்காங்க. சாட்புரா அப்படின்னு அப்படிங்க உட்காந்துருக்காங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து போகலாம். அடுத்து தமிழ்நாட்டில் என்னென்ன டைகர் ரிசர்வ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஆனமலை டைகர் ரிசர்வ், களக்காடு முந்தன்துறை டைகர் ரிசர்வ், முதுமலை டைகர் ரிசர்வ், சத்தியமங்கலம் டைகர் ரிசர்வ். ஓகேவா, ஆனைமலை டைகர் ரிசர்வ், களக்காடு முந்தன்துறை டைகர் ரிசர்வ், முதுமலை டைகர் ரிசர்வ், சத்தியமங்கலம் டைகர் ரிசர்வ். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பாருங்கள். ஆச்சும் இங்கே தமிழ்நாடு இருக்குல்ல, அதாச்சும் தமிழ்நாடு மக்கள் எல்லாமே முதுமையிலையும் ஆன மாதிரி கொஞ்சம் நல்ல பலமாகவே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா, அது தமிழ்நாடு மக்கள் வந்து முதுமையிலையும் ஆன மாதிரி பலமாக இருப்பாங்க. அது ரொம்ப சத்தியம், அது உண்மை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எதனால் அப்படின்னா அவங்க வந்து நிறைய களை எல்லாம் பறிப்பாங்க. ஆச்சும் களை நடுறதுக்கு போவாங்க அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்கலாம். அதனால் அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழ்நாடு மக்கள் வந்து முதுமையிலையும் ஆன மாதிரி ரொம்ப பலமாக இருப்பாங்க. அது சத்தியமான ஒரு உண்மை. எதனால் அப்படின்னா அவங்க வந்து களை எல்லாம் பறிப்பாங்கல்ல, அதனால் அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஓகே, அடுத்து போகலாம். அடுத்து வெஸ்ட் பெங்காலில் என்னென்ன டைகர் ரிசர்வ் இருக்குது அப்படின்னா பக்ஸா டைகர் ரிசர்வ், சுந்தர்லேண்ட் டைகர் ரிசர்வ். ஓகேவா, பக்ஸா டைகர் ரிசர்வ், சுந்தர்லேண்ட் டைகர் ரிசர்வ் இந்த ரெண்டுமே வெஸ்ட் பெங்காலில் இருக்குது. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பாருங்கள். ஆச்சும் இங்கே பெங்கால் அப்படிங்கிறது பெண்கள் அப்படின்னு எடுத்துக்கோங்க. பெண்கள் எப்போவுமே அழகாக இருப்பாங்க. அதாச்சும் சுந்தர் அப்படிங்கிறது அழகு. ஓகேவா, ஆச்சும் பெண்கள் எப்பவுமே சுந்தரியாக இருப்பாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு வந்து பாக்ஸிங்கும் படிச்சிருப்பாங்க, தேவைக்கு பாக்ஸிங்கும் படிச்சிருப்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பெண்கள் வந்து சுந்தரியாக இருப்பாங்க, அதே மாதிரி அவங்க வந்து பாக்ஸிங்கும் அவங்க தேவைக்கு படிச்சிருப்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து போகலாம். நெக்ஸ்ட்டு ராஜஸ்தானில் முகுந்தரா ஹில்ஸ் டைகர் ரிசர்வ், ரத்தம்போர் டைகர் ரிசர்வ், சரிஷ்கா டைகர் ரிசர்வ்,
ராம்கா டைகர் ரிசர்வ், அதாச்சும் முகுந்தரா ஹில்ஸ் டைகர் ரிசர்வ், ரத்தம்பூர் டைகர் ரிசர்வ், சரிஸ்கா, ராம்கா இவ்வளோவுமே எங்கே இருக்குது அப்படின்னா ராஜஸ்தானில் இருக்குது. ஓகே, இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பாருங்கள். அதாச்சும் இங்கே ராஜஸ்தான் அப்படிங்கிறது அது ஒரு டெசர்ட் ஏரியா அப்படி தானே. அந்த டெசர்ட்டில் வந்து ஒட்டகத்தில் வந்து ராம் அப்படிங்கிற ஒருத்தன் வந்து போகிறான். ஓகேவா, போகிறப்ப சரிஸ்கா அப்படிங்கிற சரிஞ்சின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிஞ்சு கீழே விழுந்துட்டான். ஓகே, கீழே விழும்போது அவனுக்கு ரத்தமாக வருது. ரத்தம் வர்றப்பையும் அவன் வந்து முகுந்தா அப்படின்னு சொல்லிட்டு சாங் பாடுறான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆக்சுவலி ராஜஸ்தான் வந்து டெசர்ட் ஏரியா. அங்கே வந்து ராம் அப்படிங்கிற ஒருத்தன் வந்து ஒட்டகத்தில் வந்து ராஜா மாதிரி போயிட்டுருக்கப்ப அந்த டெசர்ட்டில் சரிஞ்சு கீழே விழுந்துட்டான். விழும்போது ரத்தம் வருது. ரத்தம் வர்றப்பையும் அவன் முகுந்தான்னு சொல்லிட்டு பாட்டு பாடிட்டு இருக்கான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து போகலாம். அடுத்து ஒடிசாவில் என்னென்ன டைகர் ரிசர்வ் இருக்குது அப்படின்னா சட்கோசியா டைகர் ரிசர்வ், சிம்லிபால் டைகர் ரிசர்வ். சட்கோசியா டைகர் ரிசர்வ், சிம்லிபால் டைகர் ரிசர்வ் இந்த ரெண்டுமே ஒடிசாவில் இருக்குது. ஓகே, இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பாருங்கள். ஆச்சும் ஒடிஷா அப்படிங்கிறது இங்கே ஒடி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆச்சும் ஒருத்தன் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா சிம்லிப்பல் அப்படிங்கிறது சிங்கப்பல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆச்சும் ஒருத்தன் வந்து அவனோட சிங்கப்பல்ல ஒடிச்சிட்டான். சட்டுன்னு இங்கே அப்படிங்கிற சட்டுன்னு ஒடிச்சனால அவனுக்கு பல் வந்து கூசிடுச்சு. பல் கூசும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதான் ஒருத்தன் வந்து அவனோட சிங்கப்பல் சிம்லிப்பல் அப்படிங்கிற சிங்கப்பல்ல சட்டுன்னு ஒடிச்சனால அவனோட பல் வந்து கூசிடுச்சு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து போகலாம். அடுத்து மிசோரமில் டம்பா டைகர் ரிசர்வ் எங்கே இருக்குது அப்படின்னா மிசோரம். ஓகே, இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பாருங்கள். அதாச்சும் மிஸ் வந்து டேம் பார்க்க கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா மிஸ் எப்போவுமே டேம் க்யூட்டாக இருப்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. டேம் க்யூட் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, டேம் க்யூட்டாக இருப்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.